அம்மா வந்துட்டம்மா. 12/9/2025 சரியான ராகுகால பொதுத்தியில் ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மகாசக்தி பத்ரகாளியை நம்புகிறீர்களோ, அது கூலி தொழிலாளியாக இருக்கட்டும், விவசாயியாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், தனியார் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், கவுன்சிலிருந்து எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, சீஃப் மினிஸ்டர், கவர்னர், பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, இந்தியாவில் இவ்வளோ பெரிய பதவி தான் இருக்கு. இந்த அம்மா கிட்ட வந்து பலனடைஞ்சவங்க பல கோடி பேர். அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் 4வது முறையாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தர். அவர் ஒரு சுவாமியார், அவர் வள்ளலார் வழித்தோன்றல், அப்பா சாமியினுடைய பக்தர். அவருக்கு ஒரு அருமையான கோயிலை கட்டியிருக்கிறார். அவர் இந்த பீடத்தில் 30 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறார். எக்ஸ்எம்எல்ஏ காலத்திலேருந்து வருகிறார். அவர் ஒருத்தர் தான் 2வது முறையாக முதலமைச்சராகி நவலிங்க நவசக்தி கோயிலை கட்டி கொடுத்தார். இந்த நிமிஷம் வரைக்கும் விளக்கு எரியுதுன்னா, தீபம் ஏற்றப்படுகிறதுன்னா, கோயில் பூட்டாமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறன்னா அந்த அருட்செல்வர் வள்ளல் புதுவை சித்தர் 4வது முறையாக முதலமைச்சராக இருக்கும் ரங்கசாமி ஒருவர் தான் என்னை இந்த நிமிஷம் வரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஒன்று தகவலை சொல்லி முடிக்கிறேன். கர்நாடகா முன்னாள் பாரத பிரதமர் தேவகவுடா இங்கே வந்து பூஜை செய்தார். 2 நாள் இருந்து குடும்பத்தோடு பூஜை செய்தார். குமாரசாமி எப்பொழுது சீஃப் மினிஸ்டர் ஆகணுன்னார். 27 நாளில் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா 22 நாளில் சொன்னேன். அதை கர்நாடகா ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சென்னிங்கப்பா குமாரசாமி வீட்டுக்கு இட்டு போனார். குமாரசாமி மேல் மாடியில் இருந்தார். நான் சொல்லப்பட்ட வார்த்தை பேனால் எழுதினார். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆனார். ஆனால் பெரியவர் முன்னாள் பிரதமர் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த நிமிஷம் வரைக்கும் சரி செய்யவில்லை. குமாரசாமி நன்றியோடு வந்து வணங்கவில்லை. ஆனால் இப்போது மத்திய அமைச்சராக இருக்கிறார். இது அந்த பத்ரகாளிகிட்டே விட்டுடுறேன். அதே போல் எடியூரப்பா துணை முதலமைச்சராக வணங்கினார். முதலமைச்சராக உருவாக்கின அம்மா நன்றி இல்லை. அதே மாதிரி பரமேஸ்வரன் இங்கே வணங்கினார். துணை முதலமைச்சரை உருவாக்கினார். நன்றி இல்லை, வந்து வணங்கலை. டிகே சிவகுமார் 20 வருஷமாக வந்து வணங்குறார். பலமுறை அமைச்சர், இப்போது துணை முதலமைச்சர். இங்கே வந்து நன்றி சொல்ல மனசு இல்லை. அது மாதிரி கர்நாடகா கவர்னர் சதுர்வேதி எத்தனை அமைச்சர்கள் உருவாக்கியிருக்கிறார், எத்தனை மேயர்கள், எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை எம்எல்சிகள். தென்னிந்தியாவில் இந்திய கண்டமே 9 முதலமைச்சரை உருவாக்கினார். ஒருவர் கூட இந்த அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்கல, உதவி செய்யலை. இதாங்க உலகம். அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அம்மா ஏமாற்றியவர்களை இந்த உலகம் விடாது. பார்த்துக்கிட்டே இருக்கிறார். காலம் நேரம் வரும்போது பதம் பார்த்து விடுவாள். இப்போது தீபார்த்தனையை படைக்கிறேன்.